Hi student, welcome to இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4.2 கணக்குகளை பார்க்க போகிறோம். அதில் வந்து 4வதுலேருந்து 6வது கணக்கு வரைக்கும் பார்க்க போகிறோம். 4 to 6 கணக்குகளை இப்போ இதில் போட போகிறோம். வாங்க கணக்கை படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4th சம். 10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமமெனில் லாப சதவீதத்தை காண்க. 10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலை. 10 ஸ்கேலில் விற்றுட்டாவே 15 பொருள் வாங்கினதுக்கு சமமாகிடுது. அப்போ அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. அப்போ லாபம் கிடச்சிருந்தா 100க்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, அந்த லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். 4th சம். ரெஃபர் சம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 137. சரிங்களா? இப்போது நம்ம தீர்வு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு விலை வந்து தெரியல. அந்த தெரியாத விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடக்க விலையை எக்ஸ் என்க. அப்போது அடக்க விலை வந்து எக்ஸ் என்கன்னு வச்சுருவோம். அதாவது ஒரு அளவுகோலின் அடக்க விலையை எக்ஸ் என்க அப்படி எழுதிக்கிங்க. 1. அப்போ நான் தேர்ஃபோர் 15 அளவுகோலின் அளவுகோல்களின் அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை எவ்வளோ இருக்கும்? 15 எக்ஸு. ஓகேவா? இது புரியுதா? ஒரு ஸ்கேல் வந்து எக்ஸு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா 15 அளவுகோல்களின் அடக்க விலை வந்து 15 எக்ஸு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10 அளவுகோல்களின் விற்ற விலை 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம். அப்போ இந்த 15 எக்ஸுங்கிறது எதுக்கு சமம்? 10 அளவுகோல்களின் விற்ற விலைக்கு சமம். விற்ற விலை ரைட்டா? இது கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க. அதனால் 15 எக்ஸுன்னு போட்டுக்கிறேன். சரியா? இப்போது அப்போனா ஒரு அளவுகோல்களின் விற்ற விலை ஒரு அளவுகோலின் விற்ற விலை. தேர்ஃபோர் ஒரு அளவுகோலின் பிவின்னா விற்ற விலை. சரியா? இந்த 10 வந்து இங்கே பெருக்கிட்டு இருக்க மாதிரி தான் அர்த்தம். இது இந்தாண்ட போனால் வகுக்கும். சரியா? ஒரு அளவுகோலின் விற்ற விலை 15x/10. சரிங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இங்கே எழுத வேணாம், இங்கே எழுதிக்கலாம். 10ஆல் ஒரு நம்பரை வகுக்கும்போது ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்திக்கலாம். இது பார்த்துருக்கோம். அப்போ ஒரு அளவுகோலின் விற்ற விலை 1.5x. சரியா?
அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி கணக்கெலாம் லாபம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்புறம் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரியா? லாபம் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ வந்து நம்ம லாபம் அப்படின்னா அது என்னது? லாபம் எப்படி கிடைக்கும்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலையாக இருக்கும்போது தான். விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் லாபம் கிடைக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ விற்ற விலை எவ்வளவு? 1.5 x கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. ஒரு அளவுகோலின் விற்ற விலை 1.5 x மைனஸ் அடக்க விலை எவ்வளோன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். சரிங்களா? இப்போது 1.5 xல் 1 x போனாக்கா மீதி 0.5 x. புரியுதா பாருங்கள். இங்கே ஒரு x இருக்கிறதா அர்த்தம். 1 இருக்கிறது 1 போயிடும். மீதி 0.5 x மட்டும் இருக்கும். இதுதான் வந்து லாபம். சரிங்களா? இப்போ லாப சதவீதம் லாபம் இப்போ லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். லாப சதவீதம் அப்படின்னு சொன்னாக்கா இஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா வந்து லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. சதவீதம்ங்கிறதுனால சதவீதம் போட்டு. சரிங்களா? இது லாப சதவீதத்துக்கு ஆனால் ஃபார்முலா. சரி, லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குது? 0.5 x. அடக்க விலை எவ்வளோ? x இன்ட்டு 100. இங்கே பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதில் நமக்கு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 0.5. அதை 100ஆல் பெருக்கணும். நான் எண்ணை 100ஆல் பெருக்கும்போது அந்த எண்ணோட 2 சைபரை சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு எண்ணுக்கு முன்னால் 0 இருக்கிறதுனால ஒன்றும் நோ யூஸு. அதனால் 0 இல்லைனாலும் 0வுக்கு மதிப்பில்லை, அதை அடிச்சிடலாம். அடுத்தது இங்கே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்திருக்காங்களா, அப்போ இங்கே புள்ளி வரும். இது 50%. தேர்ஃபோர் லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 50%. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போது 5th சம் படிச்சுப்போம். 2 பொருள்கள் ரூபாய் 15 வீதம் என சில பொருள்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருள்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க. 2 பொருள்கள் ரூபாய் 15 ரூபான்னு வாங்குகிறாங்க. சில பொருட்களை வாங்கி அது 3 பொருள்கள் 25 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. அப்போனா அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் லாப சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபிஃப்த் சம். Sum number 5, page number 137. ஓகேவா? இப்போ தீர்வு போட்டுப்போம்.
தீர்வில் இப்போ வந்து 2 பொருள்கள் 15 ரூபா வீதம் வாங்குறாங்க. சரியா? தீர்வு 2 பொருள்களின் அடக்க விலை 2 பொருள்களின் ஆவி அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 15 ரூபாய். ரூபாய் வேணாலும் போட்டுக்கோங்க. ரூபாய் 15. சரி, அப்போனா ஒரு பொருளின் அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே போனால் வகுக்கும் ரூபாய் 15/2. சரிங்களா? இப்போ 3 பொருள்களின் விற்பனை விலை விவினா விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ரூபாய் 25. சரிங்களா? சரி, இப்போனா ஒரு பொருளின் விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 25/3. சரிங்களா? இப்போது அடக்க விலை தெரியும், விற்பனை விலை தெரியும். இப்போ லாபம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லாப சதவீதம்னாவே இந்த மாதிரி தான் வரணும். அடுத்தது லாபம். லாபம்ங்கிறது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. சரியா? இப்போ விற்பனை விலை வந்து 25/3 மைனஸ் அடக்க விலை 15/2. புரியுதுங்களா? இப்போ நமக்கு இங்கே வந்து வேற்றின பின்னமாக இருக்குது. நம்ம ஓரின பின்னமாக மாற்றி கூட்டணும். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியதான். 2ஆல் பெருக்குனா 25 பெருக்கல் 2/3 பெருக்கல் 2 மைனஸ் இங்கே வந்து 15 பெருக்கல் 3 3ஆல் பெருக்கணும் 2 பெருக்கல் 3. பாருங்கள் 25 50/50 இங்கே 6 வரும். இங்கே வந்து 3 பாஞ்சு 45. கீழே 2த்துக்குமே 6 இருக்கா, அதை பொதுவாக 6ன்னு போட்டுக்கலாம். சரி, அப்போ என்ன வரும்? 5/6. இது என்னது? லாபம். லாபம் என்பது 5/6. சரி, லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போது லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்டு 100%. சரியா? இப்போ வந்து லாபம் வந்து எவ்வளோ? 5/6. அடக்க விலை 15/2 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு 100. இங்கே ஒரு %. இங்கே பாருங்கள், இந்த ஒரு வகுத்தலுக்கு கீழே ஒரு வகுத்தல் வந்தால் இது தலைகீழாக மாறி பெருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 5/6 இன்ட்டு 2/15 இன்ட்டு 100. சரிங்களா? புரியுதா? பாருங்கள், இப்போ நம்ம அடிக்கலாம். இங்கே 2 6 2 3 5 5 5. சரிங்களா? இப்போது 100 இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே 1 தான் இருக்குது, 100 இருக்குது, 9. சரிங்களா? இப்போது இது %. இங்கேயும் ஒரு %.
இப்போ பாருங்கள் 100ஆல் 100 வந்து இப்படி கூட செஞ்சுக்கலாம், அல்லது நேராக 9 9 மீதி 1 10 9 9 மீதி 1 9 9 மீதி 10 9 9 மீதி 1. அப்புறம் இது வச்சுட்டு புள்ளி வச்சு நம்ம செய்யலாம், இல்லைன்னா 1. இது நம்ம எப்படி எழுதலான்னாக்கா 11 புள்ளி வைக்க வேணாம், 11 1/9% போட்டுக்கலாம். புள்ளி வைக்க வேணாம், இந்த மாதிரி எழுதிட்டாவே போதும். இது வந்து தகா பின்னமாக இருக்குது, அந்த கலப்பு பின்னமாக மாத்திரம். இப்படியே அடித்தாலும் அடிக்கலாம். 9 9 9 மீதி 1 அப்படியே அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது லாப சதவீதம், therefore லாபம் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு இதான் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? சிக்ஸ்த்து சம் படிச்சுக்கலாம். ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? சரியா? இப்போ நட்டம் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ 20% லாபம் கிடைக்க அவர் என்ன விலைக்கு அந்த பொருளை விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் போடலாம். ரெஃபர் சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 137. ஓகேவா? இப்போ தீர்வு போட போகிறோம். தீர்வு: ஒரு ஒலிபெருக்கியை 768 ரூபாய்க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம இதை வந்து வாங்கின விலை, இது அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா வந்து நம்ம வந்து எப்பவுமே தெரியும். விற்பனை விலை, நட்டம் ஏற்பட்டால் விற்பனை விலை, நட்டம் ஏற்பட்டால் என்னது? விற்பனை விலை பிவி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்டம் சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலைன்னு நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? இதில் வந்து நம்ம விற்ற விலை கொடுத்துருக்காங்க. விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 768. விற்ற விலைக்கு நேராக போட்டுடுறோம். இங்கே பாருங்கள் 100, நட்டம் எவ்வளோ? 20%. அப்போ 20 போட்டுக்கிறோம் பை 100. இப்போ அடக்க விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். விற்ற விலை கொடுத்துருக்காங்க, நட்டம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அடக்க விலை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 80 வருமா? 80 பை 100 இன்ட்டு அடக்க விலை. சரியா? இது இருக்குது. இப்போது இங்கே 768 இருக்குது. இப்போது இந்த 80 பை 100ங்கிறது ரைட் சைடில் லெஃப்ட் சைடு வந்தால் 100 பை 80ன்னு மாறும். இங்கே 768 இருக்குது, இன்ட்டு தலைகீழாக மாறி பெருக்கும். நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்தை. இதுதான் அடக்க விலை. இங்கே இந்த விஷயத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்கில் 80 பை 100 இந்த பக்கத்துக்கு வந்தால் 100 பை 80ன்னு தலைகீழாக மாறி பெருக்கும். சரி, இப்போ இதை நம்ம அடிக்கலாம். இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 4 2 8. நல்லா அடிக்கிறேன். டைரெக்டாக 2ஆல் அடிக்கிறேன் இப்போது. சரி, 4 2 8, 2 6, மீதி 1 16, 8 2 16. இங்கே 8 இருக்குது, 4 2 8. சரிங்களா? இப்போ இதை அடுத்து எழுதிக்கலாம்.
384 × 10/4 இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை. சரியா? இப்போ நம்ம 4ஆல் அடிக்கலாம். ஒரு நாள் நாங்கள் இங்கே வந்து இங்கே பாருங்கள், ஒரு நாள் நாங்கள் 9 நாள் 36, 38ல் 36 போனால் மீதி 2 24, அப்புறம் வந்து 6 நாள் 24. சரியா? இப்போ இங்கே 96, இங்கே ஒரு 10 இருக்குது, பெருக்குனாக்கா 960. இதுதான் அடக்க விலை. இது ரூபாய். 960 ரூபாய் அடக்க விலை. சரியா? அடக்க விலைன்னு கிடச்சிச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நட்டத்துக்கு விட்டால் அந்த பாருங்கள் 960 ரூபா அடக்க விலையாக இருந்தது, அதை போய் 768 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நட்டம் ஏற்படுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லாபம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 960 ரூபாய்க்கு வாங்கினா 20% லாபம் வச்சு விற்றா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இது நான் இங்கே போடுறேன், பார்த்துக்கங்க. இப்போ லாபத்துக்கான அதே மாதிரி விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு லாபம் கிடைக்குதுன்னா 100 ப்ளஸ் லாபம் சதவீதம் by 100 என்னது இங்கே அடக்க விலை. சரியா? இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், 100 ப்ளஸ் 20% by 100 அடக்க விலை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 960. இப்போ இது 120 by 100 × 960. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடலாம், இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சிடலாம். இப்போ 12யும் 96யும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரியா? 12 × 96. 6 12க்கு 2 பாக்கி 1, 1 6 1 7, 9 2 18க்கு 8 பாக்கி 1, 1 9 9 9 1 10, 2 8 5 15க்கு 5 பாக்கி 1. அப்போது நமக்கு எவ்வளோவுக்கு விற்கணும், 1152 ரூபாய்க்கு விற்றாதான் இதுதான் பணம். அவருக்கு 20% லாபம் கிடைக்கும். சரியா? விற்பனை விலை என்னன்னா இதுதான் ஆன்சர். புரியுதா? ஓகே, பாய்.